இந்த பூமியில் கற்பக விருட்சம் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கற்பக விருட்சத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம வேண்டினதெல்லாம் கொடுக்கும். உண்மையிலே இந்த உலகத்தில் கற்பக விருட்சம் இருக்கா? இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் தென்னை மரம். தென்னை மரம் வந்து தெய்வீக சக்தி. அதனால தான் கோயில்களில் அர்ச்சனைக்கு தேங்காய் உடைக்கணும். ஏன்? எவ்வளவோ காய் இருக்கும்போது தேங்காய் தான் உடைக்கணுமா? தென்னை மரத்தில் உள்ள இந்த தேங்காயில் அவ்வளோ சக்தி இருக்குது. தென்னை மரத்தை தான் பூலோக கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. உண்மையிலே நீங்கள் உங்களுக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்க தென்னை மரத்திட்ட சூரிய ஆகர்ஷண சக்தி அதுக்கு நிறைஞ்சிருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சி தொடர்ந்து வேண்டிட்டு அந்த தென்னை மரத்துக்கு நீங்கள் நீர் ஊற்றிட்டு வாங்க. இது உண்மையிலே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நடந்ததுனால தான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நல்லதாக வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இந்த கற்பக